السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. نحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதோடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லா. இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். நசப் என்ற பொது தலைப்பின் கீழ் பல சட்டங்களை நாம் பார்த்தோம். நசப் என்றால் என்ன? அதாவது ஒரு ஒரு கல்வியுடனோ, ஒரு பொருளுடனோ, அல்லது ஒரு கூட்டத்துடனோ, ஒரு நாட்டுடனோ சேர்க்கும் பொழுது, இப்ப இந்தியாவுடன் ஒரு மனிதரை சேர்க்கணும், இந்தியர் அப்படின்னு சொல்றோம். இல்லாட்டி தமிழுடன் ஒரு மொழியுடன் சேர்க்கணும்னா தமிழர் அப்படின்னு சொல்றோம். அதே போல நசபு அரபியிலையும் இப்படி என்னது, ஒரு மொழியுடன் சேர்ப்பதற்கு என்ன சட்டம், ஒரு நாட்டுடன் சேர்ப்பதற்கு என்ன சட்டம் அப்படின்னு நம்ம அத விளக்கத்தை பார்த்தோம். அதுக்கு பொது சட்டம் என்ன? மிக மிக ஈஸி. என்னது, ஒரு வார்த்தையின் கடைசியில சத்து செய்யப்பட்ட யாவும் அதற்கு முன்னாடி கசர் கொடுத்தால் அது என்னவாயிரும், அந்த சார்ந்த அர்த்தம் வந்துவிடும். இப்போ உதாரணத்துக்கு அரபுன் என்பதற்கு அரபியுன் என்று போட்டால் அரபியை சார்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அப்ப தொடர்பு படுத்துறது ரொம்ப ஈஸி. சரியா? இது பொது சட்டம் என்பதை கண்டோம். அதற்கு பிறகு அந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்ட வார்த்தைகள் இருக்கின்றது என ஒரு 4-5 வார்த்தைகளை கண்டோம். அதில் முதலாவது தாவுத் அனீஸ் கொண்ட வார்த்தை. இதுக்கு அந்த பொது சட்டம் வராது. அந்த தாவுத் அனீஸை போக்கிவிட்டுதான் அந்த நசபுடைய சத்து செய்யப்பட்ட யாவை சேர்க்க வேண்டும் என்றும், இரண்டாவது மக்சூராக இருந்தால், அந்த மக்சூர் என்றால் கடைசியில் முன் அலிஃப் அதுக்கு மாதிரி ஃபதஹ் இருக்கும். அவ்வாறு இருந்தால் அந்த அலிஃப் எத்தனாவது எழுத்தாக வர வேண்டும் என்று கவனிக்க வேண்டும். 3வது எழுத்தாக இருந்தால் அதற்கு வாவாக மாற்ற வேண்டும். 4வது எழுத்தாக இருந்து அந்த அலிஃப் 4ஆக இருந்து 2வது எழுத்து சுக்கூனாக இருந்தால் அதை போக்குவது கூடும். அந்த அலிஃபை போக்கலாம், அல்லது அந்த அலிஃபை வாவாவா மாற்றலாம். அல்லது 4வதாக இருந்து அந்த அலிஃப் 4வதாக இருந்து 2வது எழுத்து அதில் ஹரக்கத் பெற்றதாக இருந்தாலோ, அல்லது அந்த அலிஃப் 5வதாக அல்லது 6வது எழுத்தாக இருந்தாலோ அந்த அலிஃபை கண்டிப்பாக போக்க வேண்டும். போக்கிய பிறகுதான் இந்த சத்து செய்த நசபுடைய யாவை சேர்க்க வேண்டும் என்றும், மன்கூஸாக இருந்தால், மன்கூஸ்னா கடைசியில யா அதுக்கு முன்னாடி கசர் இருக்கும், அதுக்கும் இதே சட்டம் தான். அந்த யா அந்த வார்த்தையின் கடைசியில் 3வதாக வந்தால் அந்த யாவை வாவாக புரட்ட வேண்டும், அதுக்கு முன்னாடி ஃபதஹ் கொடுக்க வேண்டும். 4வதாக வந்தால் அந்த யாவை போக்கலாம், அல்லது அந்த யாவை வாவாக மாற்றலாம். அல்லது 5வதாக 6வதாக வந்தால் அந்த யாவை கண்டிப்பாக போக்க வேண்டும் என்றும், அதற்கு பிறகு அந்த சத்து செய்யப்பட்ட யாவை சேர்த்து நசபுடைய யாவை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், அதற்கு பிறகு மம்தூதை பார்த்தோம். மம்தூதில் அந்த மம்தூத் என்றால் அம்சா இருக்கும், இறுதியில் அம்சா இருக்கும், அதுக்கு முன்னாடி அலிஃப் இருக்கும் என்பதை கண்டோம் அல்லவா? அந்த அம்சாவுக்கு 3 நிலைமை. அம்சா தனிசுக்காக வந்தால் அதை வாவாக மாற்ற வேண்டும் என்றும், அந்த அம்சா அசல் எழுத்தாக இருந்தால் ஃபா கலிமா, இன் கலிமா, அந்த லாம் கலிமா என்று அசல் எழுத்துகளில் வந்தால் அந்த அம்சாவை அம்சாவாகவே படிக்க வேண்டும் என்றும், அந்த அம்சா அசலாக இருக்கிறது ஆனால் வாவோ அல்லது யாவோக தான் அம்சாவாக மாற்றியுள்ளோம் என்றால் அப்பொழுது என்ன செய்யலாம்? அம்சாவை வைத்தும் படிக்கலாம், அல்லது அந்த அசல் எழுத்து என்னவோ அந்த வாவாக இருந்தால் அந்த அசலை அம்சாவாகவும் படிக்கலாம், அல்லது வாவாக புரட்டியும் படிக்கலாம். அது 2 தான். அம்சாவாக படிக்கலாம் அல்லது வாவாக புரட்டி படிக்கலாம் என்றும், இறுதியாக சத்து செய்யப்பட்ட யா வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றும், அதற்குடைய நசபு தொடர்புபடுத்தக்கூடிய சட்டங்கள் என்னவென்று நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். இது நீண்ட சட்டங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடத்தை நாம் தெளிவாக கண்டுவிட்டோம். இந்த 5-6 பாடங்கள் மொத்தமாக சேர்த்து அதற்கான பயிற்சிகளும் கேள்வி பதில்களும் தான் இப்பொழுது தொடர்ந்து காண இருக்கின்றோம். வாருங்கள், அதை நாம் என்ன செய்வோம், தொடர்ந்து பார்ப்போம்.
இதுவரை 29 பயிற்சிகள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் 30வது பயிற்சியை தொடங்க உள்ளோம். நசபு பாடத்தில் நாம் கிட்டத்தட்ட 29 பயிற்சிகள் முடித்துவிட்டோம். இன்னும் 32 பயிற்சிகள் நம்மளுக்கு கொடுத்துள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றுடன் நாம் இந்த பயிற்சிகளை முழுவதும் முடித்து விடுவோம். வாருங்கள், இவ்வளவு பயிற்சிகள் நம்மளுக்கு தருவதற்கு காரணம் இதன் மூலம் நம் நசவு பாடத்தை மறக்காமல் இருப்பதற்கும் அதை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கும் தான். ஏன்னா நசவு பாடத்தில் அவ்வளவு சட்டங்கள் படித்துள்ளோம். அதனால எல்லாத்துக்கும் பயிற்சி தர வேண்டும். அதனால மொத்தமாக நம்மளுக்கு எல்லாத்தையும் சேர்த்து பயிற்சிகள் தருகின்றார்கள். வாருங்கள், அந்த பயிற்சிகளை பார்த்து இன்ஷா அல்லாஹ் இன்று முடிப்போம். அப்ப பயிற்சி நம்பர் 30. பயிற்சி நம்பர் 30ல என்ன சொல்றாங்க? சகீரில் அஸ்மா அல் ஆத்தியத்த, பின்வரும் பெயர்ச்சொல்களை தஸ்கீராக்கு. இதெல்லாம் சிறுமையாக்கணும். அப்ப தஸ்கீர் சட்டம் தெரிஞ்சிருக்கணும். அஹ்மா சும்மன்சுப் இலா முஸவ்வரிஹா, பிறகு அந்த பெயர்ச்சொல்களின் முஸவ்வர் தஸ்கீராக்கப்பட்ட வார்த்தையின் பக்கம் நசபு செய். தஸ்கீர் அரபிலே மனப்பாடம் பண்ணிக்கணும். சரியா? அப்ப பொபையின் இல்ஃபர்க, வேறுபாடை விளக்கு. இன் உஜித பைன நசபி இலா முஸவ்வரி குல்லி இஸ்மின் வ முகப்பரிஹி, பெற்றுக்கொள்ளப்பட்டால் ஒவ்வொரு பேர்ச்சொல்லின் முசவ்வரின் பக்கம் தொடர்பு படுத்துவதற்கு மத்தியிலும் முகப்பரிஹி, ஒவ்வொரு இஸ்மின் முகப்பரின் பக்கம் தொடர்பு படுத்துவதற்கு மத்தியிலும் அந்த வேறுபாடு பெற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த வேறுபாடை விளக்கு. ஓகேவா? பையன் கொடுத்திருக்காங்க, பையின் வரணும், விளக்குன்னு அர்த்தம். சரியா? அப்ப நம்ம என்ன செய்ய சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் தஸ்லீர் எடுக்கணுமா, அந்த தஸ்லீரின் பக்கம் நசபு செய்யணுமா. நசபு செஞ்சதுக்கு அப்புறமா அந்த முசகராக்கள் அதுக்கும் அதுல நசபு எடுக்கும் பொழுதும் அதே போல முக்கப்பர் இருக்குல்ல, முக்கப்பர்னா இதுதான் முக்கப்பர். இப்ப நம்ம தஸ்கீர் படத்திலே தெளிவா பார்த்துட்டோம். இதுதான் முக்கப்பர். இதுக்கு தஸ்கீர் எடுக்குமோ அது என்ன ஆயிரும்? முசகர் ஆயிரும். அப்ப அந்த முசகருக்கும் முக்கப்பருக்கும் நம்ம நசபு செய்யும் பொழுது ரெண்டுத்துக்கும் ஏதாச்சும் வேறுபாடு இருந்தா அதை விளக்கணுமா. சரியா? இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி. அப்ப இதுல நம்ம என்ன செய்யணும், ஒண்ணு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்ப இதோடைய அர்த்தத்தையும் நம்ம என்ன செய்யறோம், நம்ம கீழே பார்த்துடலாம். சரியா? அப்ப இந்த பயிற்சிக்கு நம்மளுக்கு 2 பாடமும் தெரிஞ்சிருக்கணும். தஸ்கீருடைய பாடமும் தெரிஞ்சிருக்கணும். அதே போல இந்த நசபுடைய பாடமும் தெரிஞ்சிருக்கணும். அந்த 2 பாடமும் சேர்த்து பயிற்சி தான் நம்மளுக்கு இங்க வழங்குகிறார்கள். ஃபர்ஸ்ட் பாருங்க, சரா. சரா என்றால் என்னது? ஈரமான மண். சுரையுன்னா ஈரமான சிறிய மண். சரியா? இப்ப சுரவியுன்னா ஈரமான சிறிய மண்ணை சார்ந்தவன். இப்ப பாருங்க, சரா என்பது ஃபுஐலுன் வசன்ல வந்திருக்கிறது. சரியா? அப்ப ஃபுஐலுன் வசன்ல வந்தா என்ன சட்டம்? இப்ப சரா என்பது ஃபுஐல் வசன் தான், தஸ்கீருடைய வசன். 3 எழுத்துனா அதுக்கு ஃபுஐல் தானே. அப்ப சரா என்பது கடைசியில் அலிஃப் வந்திருக்கு. நம்ம முன்னாடி பயிற்சியிலே பார்த்தோம். அப்ப என்ன பார்த்தோம்? ஃபுஐல் வசன்ல கொண்டு வரும் பொழுது அங்க யா இருக்கின்றது. இப்ப யாவுக்கு அப்புறம் லாம் கலிமா அலிஃப் இருக்கிறது. அப்ப அந்த அலிஃப் யாவா மாறி ஷத்து செய்யப்பட்டு ஃபுஐலுன், சுரையுன். அப்ப லாம் கலிமாவும் யா, அதே ஃபுஐ அந்த வசன்லயும் ஒரு யா வருது. அந்த 2 யாவும் சத்து செய்யப்பட்டுதான் சுரையுன் என்று மாறியது. சரியா? இது மட்டும் இல்ல, இது கீழே வரக்கூடிய எல்லாத்துக்கும் அதேதான். நதா நுதையுன், ஷதா சுதையுன், அந்த எல்லா ஃபுஐல வரக்கூடிய ஒரு யா, அதுக்குமா லாம் கலிமாவும் எல்லாத்துக்கும் யாவாக மாற்றப்பட்டு சத்து செய்யப்பட்டுள்ளது. சரியா? ஏன் அலிஃபுக்கு முன்னாடி எப்பவுமே ஃபத்தஹ் தான் வரணும். அப்ப வசனின் படி அந்த அலிஃப் வர முடியாது. அதனால யாவாக மாறி என்ன செய்யப்பட்டுள்ளது? சத்து செய்யப்பட்டுள்ளது. சரி, அதுக்கப்புறமா பாருங்க, இதுக்கு தஸ்கீர். அப்ப இதுக்கு தஸ்கீர் எடுக்கும் பொழுது எடுத்தாச்சு. இப்ப நசபு செய்யும் பொழுது சத்து செய்யப்பட்ட யாவுக்கு முன்னாடி 2 எழுத்து இருக்கு. 2 எழுத்து இருந்தா என்ன சட்டம்? இந்த சத்து செய்யப்பட்ட யாவுக்கு இடத்துல வாவு போடணும். வாவு போட்டுட்டு அதுக்கப்புறமா நசபுடைய யாவு கொண்டு வரணும். இங்க செஞ்சிருக்காங்களே, வாவு போட்டிருக்காங்க, அதுக்கப்புறமா நசபுடைய யாவு கொண்டு வந்திருக்காங்க. அந்த வாவுக்கு முன்னாடி ஃபத்தஹ செய்யணும். ஃபத்தஹ தான் இருக்கு, ஃபத்தஹ இல்லாட்டி ஃபத்தஹ செய்யணும். சரியா? அப்ப சுரவியுன், சிறிய அந்த சிறிய ஈரமண்ணை சார்ந்தவன். அப்ப இதுக்கும் இந்த சராவை நாம் என்ன செய்யும் பொழுது நடக்கக்கூடிய ரெண்டத்துக்கும் மத்தியில் நசபு செய்யக்கூடிய வேறுபாடை இங்க விளக்கியிருக்காங்க. சரியா? என்ன வேறுபாடு இங்க விளக்குறாங்க பாருங்க. இந்த நசபி இலா முகப்பரிஹி, இந்த இஸ்மின், சரா என்ற இஸ்மின் முகப்பரின் பக்கம் தொடர்பு படுத்தும் சமயத்தில் இதா முகப்பரு, சுரைன்றது முசகர். சரியா? அப்ப இந்த முகப்பரின் பக்கம் தொடர்பு படுத்தும் சமயத்தில்
நகூலு நாம் கூறுவோம், என்னன்னு சொல்லுவோம், சரவியுன் என்று கூறுவோம். அலா வஸ்னி ஃபஅலியுன், ஃபஅலியுன் என்ற வஸ்னின் பிரகாரம் சொல்வோம். அம்மா சுரவியுன், சுரவியுன் என்பதாகிறது ஃபஅலா வஸ்னி ஃபுஅலியுன், ஃபுஅலியுன் என்ற வஸ்னின் பிரகாரம் கூறுகின்றோம். அப்ப சரான்னு சொல்லும் பொழுது அது எந்த வசன்ல வருது? ஃபஅலியுன் வசன்ல வருது. சரியா? சுரவியுன், சரவியுன், ஏன்னா இது சரா தானே. இப்ப சராயின் போடும் பொழுது சரவியுன். ஓகேவா? ஏன் சரவியுன்னு படிச்சோம்? இதுக்கும் நம்மளுக்கு தெரியும் நசபுடைய சட்டம். மக்சூருடைய அலிஃபு மூன்றாவதாக வந்தால் சாரா அலிஃப். அப்ப மக்சூருடைய அலிஃபு மூன்றாவதாக இருந்தால் அந்த அலிஃபை வாவாக மாற்ற வேண்டும். அதுக்கப்புறம் நசபுடையாவை கொண்டு வர வேண்டும். அதனால்தான் இந்த இடத்துல வாவ் வந்துச்சு. சரவியுன், ஆஹ் ஈரமண்ணை சார்ந்தவன். சுரவியுன்னா சிறிய ஈரமண்ணை சார்ந்தவன். அப்ப மக்சூருடைய நசபின் சட்டம் இங்க வருது. ஷத்து செய்யப்பட்ட யாவுடைய நசபின் சட்டம் இங்க வருது. அப்ப சரவியுன் ஃபஅலியுன் பிரகாரம் வருது. இது சுரவியுன் என்பது ஃபுஅலியுன் வசனின் பிரகாரம் வருது. இதேதான் எல்லாத்துக்கும். சரியா? நதாலையும் மூணாவது எழுத்து என்னது? அலிஃபு, மக்சூருடைய அலிஃபு. ஷதாலையும் மூணாவது எழுத்து மக்சூருடைய அலிஃபு. அப்ப மூணாவதுடைய எழுத்து மக்சூருடைய அலிஃப் மூன்றாவதாக வந்தால் என்ன செய்யணும்? அந்த அலிஃபை வாவா மாத்திட்டு நசபு செய்யணும். இதுவே ஷத்து செய்யப்பட்ட யா மூன்றாவதாக வந்தால் அந்த யாவுடைய இடத்தில் வாவ் போட்டு என்ன செய்யணும்? நசபுடைய யாவை கொண்டு வரணும். சரியா? அப்ப இதான் வித்தியாசம். இது ஃபஅலியுன் வசன்ல வரும் மக்சூருடைய அலிஃபாக இருந்தால். ஷத்து செய்யப்பட்ட யாவாக இருந்தால் அலியுன் வசன்ல வரும். அதான் நாலா பிரிச்சு போட்டிருக்காங்க. பாருங்க, நதா இங்க இருக்கா. அப்ப இங்க இருந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கணும். அப்ப மேல சொன்னதுக்கும் சரா என்பதற்கு நாம் சொல்லிவிட்டோம் என்னது? ஆஹ் ஈரமான மண்ணுன்னு. இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? நதா என்று கொடுத்துள்ளார்கள். இப்ப நதா என்றால் என்ன? பனித்துளி என்று அர்த்தம். நுதையுன்னா சிறிய பனித்துளி, நுதவியுன் சிறிய பனித்துளியை சார்ந்தவன். சரியா? அப்ப இங்கேயும் மேல ஒரு தடவை சொல்லிட்டோம். அதேதான் இந்த நாலுத்துக்குமே சட்டம். ஓகேவா? அதனால நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாருங்கள், இப்பொழுது நாம் என்ன செய்வோம், அடுத்து பார்ப்போமா? இதேதான் பாருங்க. இந்த அப்ப வேறுபாடை விளக்க சொன்னாங்க. அதான் இங்க நம்ம என்ன செய்யறோம், விளக்குறோம். ஓகேவா? என்ன வேறுபாடு? இந்த கப்பரின் பக்கம் நாம் நசபு செய்யும் பொழுதும் முசகரின் பக்கம் நசபு செய்யும் பொழுதும் என்ன வேறுபாடு? இது ஃபாலியுன் வசன்ல வரும், இது ஃபாலியுன் வசன்ல என்ன வரும். ரெண்டுக்கும் அதான் வித்தியாசம். இங்க பாருங்க, இந்த நசபு இடா முக்கப்பரிஹி. அப்ப எதன் பக்கம்? அந்த முக்கப்பரின், இந்த இஸ்மின் அதா என்ற இஸ்மின் முக்கப்பரின் பக்கம் தொடர்பு படுத்தும் சமயத்தில் நாம் கூறுவோம் நதவியுன் அலா வஸ்னி ஃபஅலியுன், ஃபஅலியுன் என்ற வஸ்னின் பிரகாரம் நதவியுன் என்று கூறுவோம். அம்மா நுதவியுன், நுதவியுன் என்பதாகிறது அலா வஸ்னி ஃபஅலியுன், ஃபஅலின் வஸ்னின் பிரகாரம் இருக்கின்றது. இப்ப நுதவி தஸ்வீர் வந்து ஃபஅலியுன் வஸ்னு, அதே போல முக்கப்பர் வந்து ஃபஅலியுன் வஸ்னு. சரியா? அதுக்கப்புறமா பாருங்க, அப்ப மேல சொல்லிட்ட சட்டம் அதேதான். ஏன்னா இது மூணு எழுத்து மக்சூருக்கு ஃபாலியுன் வசன்ல வருது. அதே போல எதுக்கு அந்த ஷத்து செய்யப்பட்ட யாவுக்கு ஃபாலியுன் வசன்ல வருது. அதுக்கப்புறமா ஷதா. அப்பனா ஷதானா என்னது? நல்ல வாசனை. அதுக்குதான் ஷதா என்பார்கள். நறுமணம். அதற்குதான் சுதையுன்னா சிறிய நறுமணம், சுதவியுன்னா சிறிய நறுமணத்தை சார்ந்தவன். மேல அதே சட்டம் தான். இந்த நசபீலா முகப்பரிஹி, இந்த இஸ்மின் முகப்பரின் பக்கம் தொடர்பு படுத்தும் சமயத்தில் நாம் கூறுவோம் ஷதவியுன் என்று. அலா வஸ்னி ஃபஅலியுன், ஃபஅலின் வஸ்னின் பிரகாரம் ஷதவியுன் என்று கூறுவோம். அப்படின்னா நறுமணத்தை சார்ந்தவன். அம்மா சுதவியும் சிறிய நறுமணத்தை சார்ந்தவன் என்ற முன்னாடி அர்த்தம் சொல்லிட்டோம். அந்த சுதவியுன் என்பது அலா வஸ்னி ஃபஅலியுன், ஃபஅலியுன் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கின்றது. ஏன் இதுல கடைசியில ஷத்து செய்யப்பட்ட அந்த சட்டம் நசபுடைய சட்டம் வரும். இங்க மக்சூருடைய அலிஃப் இருக்கு, அந்த மக்சூருடைய அலிஃபுடைய சட்டம் வரும். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, கடைசியாக என்ன கொடுத்துள்ளார்கள்? சுறா என்று கொடுத்துள்ளார்கள். சுறா என்றால் இரவு, இரவு பயணத்திற்கு சுறா என்பார்கள். அப்ப சுரையும்னா சிறிய இரவு பயணம்.
சுரபியுன்னா சிறிய இரவு பயணத்தை சார்ந்தவன். அப்ப இங்க பாருங்க சுரபியுன், சுரையுனுக்கும் சுரபியும் தான் வரும். இங்க சுறாலையும் சீனுக்கு என்னது லம்மு தான் வந்திருக்கு. அப்ப அலிஃப நம்ம வாவா மாத்தி படிச்சோம்னா சுரபியும் தான் வரும். இப்ப சுரையனுக்கும் சுரபியும் தான், இந்த சுறாவுக்கும் சுரபியும் தான் வரும். அப்ப ரெண்டுத்துக்கும் ஒரே வசன் தான் வருது, எந்த ஒரு வேறுபாடும் இல்ல. இந்த நசபிலா முக்கப்பரிகி, இந்த இஸ்மின் முக்கப்பரின் பக்கம் தொடர்பு படுத்தும் சமயத்தில் நாம் கூறுவோம் சுரபியுன் என்று கூறுவோம். அல வசனி ஃபுஅலியுன், ஃபுஅலியுன் என்ற வசனின் பிரகாரம் சுரபியுன் என்று கூறுவோம். சுரபியுன்னா இரவு பயணத்தை சார்ந்தவன், இதுக்கும் சிறிய இரவு பயணத்தை சார்ந்தவன். சுரையுன்ல இருந்து வந்துச்சுன்னா அதுக்கு சிறிய இரவு பயணத்தை சார்ந்தவன். சுறா என்பதில் இருந்து வந்துச்சுன்னா அதுக்கு வெறும் இரவு பயணத்தை சார்ந்தவன். சரியா? அப்புறம் வலா ஃபர்க பைனல் முகப்பரி ஒரு முசகரி, முகப்பருக்கும் இன்னும் முசகருக்கும் மத்தியில் எந்த வேறுபாடும் இல்லை இதுல நசபு செய்யும் விஷயத்திலே. ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரிதான் வருது, சுரவியும் அதுக்கும் சுரவியும் தான் வருகிறது. இப்ப ரெண்டுத்துக்கும் என்ன இல்லை, எந்த வேறுபாடும் இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு விளக்கி தராங்க. அப்ப இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் நாம் என்ன செய்து விட்டோம், நசபுடைய சட்டத்தை நாம் பார்த்து விட்டோம். அதே போல ஏலாளுடைய சட்டத்தையும் நாம் தெரிந்திருந்தோம், தஸ்வீருடைய சட்டமும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த பாடம் முழுவதுமாக முடியும். பார்த்து பாருங்க, பயிற்சி நம்பர் 31 என்ன சொல்றாங்க. ஒன்னாவது கேள்வி, உன்சு பிலா இஸ்மைனி மக்தூமைனி பியா இன் முஷத்தத்தின் பாத ஹர்ஃபைனி, ரெண்டு எழுத்துக்கு பிறகு ஷத்து செய்யப்பட்ட யாவை கொண்டு முடிக்கப்பட்டுள்ள ரெண்டு பெயர்ச்சொல்லின் பக்கம் தொடர்பு படுத்து. அப்ப ரெண்டு இஸ்மு, அதுல கடைசியில ஷத்து செய்யப்பட்ட யா இருக்கணும். இந்த ஷத்து செய்யப்பட்ட யாவுக்கு முன்னாடி ரெண்டு எழுத்து இருக்கணும். ரெண்டாவது பாருங்க, உன்சு பிலா இஸ்மைனி மக்தூமைனி பியா இன் முஷத்தத்தின் பாத சராசத்தி அஹ்ருஃபின், மூன்று எழுத்துக்கு பிறகு ஷத்து செய்யப்பட்ட யாவை கொண்டு முடிக்கப்பட்டுள்ள ரெண்டு பேச்சொல்லின் பக்கம் என்ன செய் தொடர்பு படுத்து. இப்ப ரெண்டு இஸ்மு கடைசியில ஷத்து செய்யப்பட்ட யா இருக்கணும், அதுக்கு முன்னாடி மூணு எழுத்து இருக்கணும், அதன் பக்கம் நம்ம நசபு செய்யணும். மூணாவது, உன்சு பிலா இஸ்மைனி மக்தூமைனி பியா இன் முஷத்தத்தின் பாத ஹர்ஃபின், ஒரு எழுத்துக்கு பிறகு சத்து செய்யப்பட்ட யாவை கொண்டு முடிக்கப்பட்ட ரெண்டு பெயர்ச்சொல்களின் பக்கம் நசபு செய் தொடர்பு படுத்து. சத்து செய்யப்பட்ட யா இருக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கணும், அந்த மாதிரி ரெண்டு இஸ்மின் பக்கம் நம்ம தொடர்பு படுத்தணும். நாலாவதாக, உன்சு பிலா இஸ்மைனி மக்தூமைனி ஃபி வஸாத்திஹி மா யாஉன் முஷத்ததத்துன் மக்சூரத்துன், அவ்விரண்டு பெயர்ச்சொல்லின் நடுவிலே கசர் செய்யப்பட்ட ஷத்து செய்யப்பட்ட யா இருக்குமே, அத்தகைய மக்தூமைனி அப்படி முடிக்கப்பட்ட ரெண்டு பேர்ச்சொல்லின் பக்கம் என்ன செய் நசப் செய் தொடர்பு படுத்து. ஓகேவா? இப்ப என்ன செய்யணும், நடுவுல சத்து செய்யப்பட்ட கசர் செய்யப்பட்ட யா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த வகையில முடிக்கப்பட்ட ரெண்டு பேர்ச்சொல்லின் பக்கம் என்ன செய் தொடர்பு படுத்து. இப்ப எல்லாம் மொத்தம் 8, ஒரு எழுத்து இருக்கணும், ஷத்து செய்யப்பட்டையா வந்து ரெண்டு எழுத்து இருக்கணும், ஷத்து செய்யப்பட்டையா வந்து மூணு எழுத்து இருக்கணும், ஷத்து செய்யப்பட்டையா நடுவுல வந்து அந்த ஷத்து செய்யப்பட்டையா கசுறு இருக்கணும். இந்த மாதிரி 4 வகையான இஸ்முகள் ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டு கொண்டு வரணும். சரியா? இப்போ பாருங்க, இங்க கொண்டு வந்திருக்காங்களா. அந்நசபு இலா இலா இஸ்மைனி மக்தூமினி பியா இன் முஷத்தத்தின் பாத ஹர்ஃபைனி, ரெண்டு எழுத்துக்கு பிறகு ஷத்து செய்யப்பட்ட யாவை கொண்டு முடிக்கப்பட்ட ரெண்டு பெயர் சொல்லின் பக்கம் நசபு செய்வது. ஓகேவா? அதான் அப்ப ஒண்ணு அலியுன், அப்ப உயர்ந்ததுன்னு அர்த்தம். நபியுன்னா தூதுவர். அப்ப அலியுனுக்கு கடைசி சத்து செய்யப்பட்ட யாவுக்குன்னா ரெண்டு எழுத்து இருக்கு. அப்ப அந்த சத்து செய்யப்பட்ட யாவுடைய என்ன சட்டம், சத்து செய்யப்பட்ட யாவுக்குன்னா ரெண்டு எழுத்து இருந்தா அந்த சத்து செய்யப்பட்ட யா இடத்துல வாவு போடணும்ல, அதான் அதுக்கு முன்னாடி ஃபதஹ் செய்யணும். அலபியுன், எனவே இது உயர்ந்ததை சார்ந்தது. அப்ப நபியுன்னா தூதுவர், நபவியுன் சத்து செய்யப்பட்ட ரெண்டு எழுத்து இருக்கு, சத்து செய்யப்பட்ட வாவு போடணும், அதுக்கு முன்னாடி ஃபதஹ் செய்யணும், அதான் நபவியுன், நபியை சார்ந்தவர். சரியா? அப்ப அதுக்கப்புறம் பாருங்க, النسب إلى اسمين مختومين بياء مشددة بعد ثلاثة أحرف, மூன்று எழுத்துக்களுக்கு பிறகு சத்து செய்யப்பட்ட யாவை கொண்டு முடிக்கப்பட்ட ரெண்டு பெயர்ச்சொல்லின் பக்கம் தொடர்பு படுத்துவது. அப்ப ரெண்டு எழுத்து தான். இங்க என்ன கேக்குறாங்க, அதுக்கு முன்னாடி மூணு எழுத்து இருக்கணும். அப்ப இதுக்கு முன்னாடி நமக்கு சட்டம் தெரியணும், மூணு எழுத்து வந்துட்டாவே மூணை விட அதிகமா வந்துட்டாவே அந்த சத்து செய்யப்பட்ட யாவை போக்கிடணும். போக்கிட்டு நெசப்புடையாவை அந்த இடத்துல கொண்டு வந்துடணும். சரியா? நம்ம பார்க்க ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ரெண்டுமே என்னது வேற வேற. சரியா? அப்ப இங்க பாருங்க, ஆஹ் குர்சியுன் நாற்காலி, மர்மியுன் அப்புறம் எரியப்படக்கூடியது. அப்ப குர்சியுன் நாற்காலியை சார்ந்தவர்,
மர்மியுன்னா எரியப்படக்கூடியதை சார்ந்தவர். அப்ப இங்கே பார்க்க குர்சியும் இங்கே குர்சியும் தான். ஆனா இது அசல் சர்ச் செய்யப்பட்டயா, இது அது போக்கிட்டு நசப்புடையாவும் இங்க கொண்டு வந்திருக்கோம். அதான் சட்டம். அதுக்கு முன்னாடி 3 எழுத்து இருந்தா அதான சட்டம். 3 விட அதிகமா இருந்தா அதான் சட்டம். சரியா? அப்ப அவங்க 3 எழுத்து இருக்கவா 2 எழுத்து 2 வார்த்தை கேட்டாங்க, கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, நசபு இலா இஸ்மைனி மக்தூமைனி பியா இன் முஷத்தத்தின் பாத ஹரிஃபி. ஒரு எழுத்துக்கு பிறகு சத்து செய்யப்பட்ட யாவை கொண்டு முடிக்கப்பட்ட 2 பெயர்ச்சொலின் பக்கம் தொடர்பு படுத்துவது. இங்க இருக்கு பாருங்க, அது ஹையுன் தையுன் ஹயவியுன் தவவியுன். சரியா? அப்ப ஹையுன் உயிர், அப்ப ஹயவியுன்னா உயிரை சார்ந்தது. ஓகேவா? ஆஹ் அதுக்குமா தொய்யுன் மடித்தல், தவவியுன்னா மடித்தலை சார்ந்தது. சரியா? இப்ப ஒரு எழுத்து இருக்கா, சத்து செய்யப்பட்ட யாக்குமா ஒரு எழுத்து, இங்கேயும் ஒரு எழுத்து இருக்கு. ஒரு எழுத்து இருந்தா என்ன சட்டம்? அந்த யாவை 2ஆ பிரிச்சிடணும். 2 யா சேர்த்துதான் ஷத்தா வந்திருக்கு. அந்த 2 யாவை பிரிச்சுட்டு முதல் யாவை அசலின் பக்கம் மாத்திரணும், 2வது யாவை வாவா மாத்திரணும். அப்ப அதான் இங்க செஞ்சிருக்கோம். அந்த முதல் யா அசலை யா தான், அதனால யாவை கொண்டு வந்துட்டோம். இந்த 2வது யாவை வாவா மாத்தணும், அதனால வாவா மாத்திட்டோம். இங்கே என்னது, முதல் யா அசல் வாவு, அதனால வாவா மாத்திட்டோம். 2வது யா கண்டிப்பா வாவா தான் மாத்தணும், அதனால மாத்திட்டோம். சரியா? அதனால தவவியுன் என்று மாறியது, இது ஹயவியுன் என்று மாறியது. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, அந்நசபு இலா இஸ்மைனி ஃபி வசதிஹிமா யாஉன் முஷத்ததத்துன் மக்சூரத்துன். கசர் செய்யப்பட்ட சத்து செய்யப்பட்ட யா அவ்விரண்டு இஸ்முகளின் நடுவிலே இருக்குமே, அத்தகைய 2 பேச்சொலியின் பக்கம் தொடர்பு படுத்துவது. நடுவுல சத்து செய்யப்பட்ட யா கசர் செய்யப்பட்டு இருக்கணும். லையினுன் ஹையிரும். சரி, அப்ப லையினுன்னா என்னது, மென்மை. ஆஹ் அதே போல ஹையிருன், ஹையிருன்னா என்னது, நன்மை. சரியா? அப்ப லைனியுன் என்னது, மென்மையை சார்ந்தவன். ஹைரியுன் நன்மையை சார்ந்தவன். அப்ப லையினுன் ஷத்து செய்யப்பட்ட நடுவுல கசர் செய்யப்பட்டு வந்தா அந்த கசர் உள்ள யாவை தூக்கிட்டு சுக்குன் மட்டும் வச்சு படிக்கணும் நசபின் போது. அங்க பாருங்க, வெறும் சுக்குன் மட்டும் வைக்கிறோமா. ஹையிருன்னு நினைச்சு அந்த ஷத்து செய்யப்பட்ட யாழ் அந்த கசரை தூக்கிட்டு சுக்குன் மட்டும் வச்சு ஹைரியுன் படிக்கிறோம். சரியா? அப்ப ரெண்டுத்துலயும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், நசபு செஞ்சிட்டோம். இது நடுவுல சத்து செய்யப்பட்டு கசர் செய்யப்பட்ட யா வச்சு நம்ம கொண்டு வந்துட்டோம். எனவே இந்த வார்த்தைக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் வேற வேற சட்டம். அதனால்தான் ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன செஞ்சாங்க, தனித்தனியாக உதாரணங்கள், அதோடைய சட்டமும் நசபுடைய சட்டமும் மாறுகிறது. சுருக்கமாக இங்கே நாம் நினைவு கூறுகிறோம். சத்து செய்யப்பட்ட யாவுக்கு முன்னால் 2 எழுத்து இருந்தால் அந்த சத்து செய்யப்பட்ட யா முதல் 2 யா இருக்குல்ல, அந்த முதல் யாவை போக்கிவிட வேண்டும், 2வது யாவை வாவா மாத்தணும். அதுக்குதான் சுருக்கமா நம்ம என்ன சொல்லுவோம், சத்து செய்யப்பட்ட யாவுடைய இடத்துல வாவ் வரணும்னு சொல்லுவோம். சரியா? நம்ம சட்ட பாடத்துல என்ன படிச்சோம், 2 யாவுல முதல் யாவை போக்கிட்டு 2வது யாவை வாவா மாத்தணும். அதான் ஒரு யா போயிடும், ஒரு யா வாவா மாறிதான் இப்படி மாறுகிறது. அதுக்கு முன்னாடி ஃபத்தஹு கொடுக்கணும். இது சத்து செய்யப்பட்ட யாவுக்கு முன்னாடி 2 எழுத்து இருந்தா. அதே போல சத்து செய்யப்பட்ட யாவுக்கு முன்னாடி 3 எழுத்து இருந்தாலோ 3 விட அதிகமா இருந்தாலோ அந்த சத்து செய்யப்பட்ட யாவையே போக்கிடணும். போக்கிட்டு தான் என்ன செய்யணும், சத்து செய்யப்பட்ட யா நசபுடைய அந்த சத்து செய்யப்பட்ட யாவை சேர்க்கணும். அப்ப ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனா வேற வேற அர்த்தங்கள் கொண்டது. சத்து செய்யப்பட்ட யாவுக்கு முன்னாடி ஒரு எழுத்து தான் இருக்கும். அதுக்கு என்ன சட்டம், இந்த சத்து செய்யப்பட்ட யாவை 2ஆ பிரிக்கணும். அதுல முதல் யாவை அசலா மாத்தணும், 2வது யாவை கண்டிப்பா வாவா மாத்தணும். அதுக்கு பிறகு நசவுடைய யாவை கொண்டு வரணும். அப்ப இங்க மாத்திருக்காங்க, அதோடைய முதல் இது யாவா அசலா மாத்தணும். யாதா அசல்னாவே யாவே போடணும், இல்ல வாவ் அசல்னா அது யாவா வாவா மாத்தி போடணும். 2வது கண்டிப்பா வாவா தான் மாத்தணும், அதனால கண்டிப்பா வாவ் தான் இருக்கும். சரியா? அப்ப ஒரு எழுத்து இருந்தா ஒரு சட்டம், 2 எழுத்து இருந்தா ஒரு சட்டம், 3 எழுத்து இருந்தா அது 3 விட அதிகமா இருந்தாலும் ஒரே சட்டம் தான். அதுக்கப்புறமா கடைசியா லையினும் சத்து செய்யப்பட்ட யா கசர் செய்யப்பட்டு நடுவுல வந்தா என்ன சட்டம் என்பதை இங்கே நம்மளுக்கு சொல்லி தராங்க. நடுவுல வந்தா என்ன செய்யணும், 2 யால கசர் செய்த உள்ள யாவை போக்கிட்டு சுக்குன் மட்டும் கொண்டு வரணும். இப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் ஞாபகம் வைப்பதற்கு தான் இந்த பயிற்சிகள் எல்லாம். இப்ப கிட்டத்தட்ட 31 பயிற்சிகளை நாம் முடித்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரே ஒரு பயிற்சி இருக்கின்றது. ஆனால் அது கொஞ்சம் கவிதைகளும் நீண்ட பயிற்சிகளாக இருப்பதினால் இந்த பயிற்சியில தொடர்ந்து பாதியில் நிறுத்த முடியாது. ஆகவே நாம் என்ன செய்வோம், அந்த பயிற்சியை தனியாக ஒரு பாடத்தில் பார்ப்போம். அதனுடன் இந்த பயிற்சி முழுமையாக முடித்துவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் பிறகு இதுவரை நாம் பார்த்த மக்சூருடைய சட்டம்,
அதோடைய பயிற்சிகள், மன்கூஸுடைய சட்டம் அதனுடைய பயிற்சிகள், மம்தூதுடைய சட்டம் அதனுடைய பயிற்சிகள், தானீஸுடைய சட்டம் அதனுடைய பயிற்சிகள், அதே போல சத்து செய்யப்பட்ட யாவுடைய சட்டம் அதனுடைய பயிற்சிகள். இது எல்லாமே என்னது நீண்ட பாடமாக நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதன் மூலம் அல்லாஹு தாலா இந்த சட்டங்களை என்றும் மறக்காமல் இருப்பதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்னும் அரபி கித்தாப்களை, இன்னும் அரபி வேதங்கள், வேதமான அல்லாஹ் அரபி மொழியில் உள்ள குர்ஆனை விளங்குவதற்கு அல்லாஹு தாலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதை விளங்கி அதன்படி அமல் செய்வது இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுவின் பொருத்தத்தை அடைவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாருங்கள், தொடர்ந்து அடுத்த பயிற்சியில் நான் 32வது பயிற்சியை காண்போம். அதோட இந்த பாடத்துடைய அனைத்து பயிற்சிகளும் முடிகின்றன. அதுக்கு பிறகு ஒரு புதிய பாடத்தை நாம் துவங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.